கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலையும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளை காண செய்த கர்த்தரை நாம் நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். இந்த நாளிலும் சற்று நேர சிந்தனைக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். யோனா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 17வது வசனம் மற்றும் சங்கீதங்களின் புஸ்தகம் 107வது சங்கீதம் 28வது வசனம். யோனா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 17வது வசனம். யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீனின் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். அவ்வண்ணமே சங்கீதங்களின் புஸ்தகம் 107வது சங்கீதம் அதனுடைய 28வது வசனம். அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அருமையான 2 வேத பகுதி. யோனாவை விழுங்கும்படிக்கு கர்த்தர் ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தி இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தர் ஒரு மீனை ஆயத்தப்படுத்தி இருந்தார். யோனாவின் சரித்திரம் நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த பாகம்தான். ஆனாலும் ஆவியானவர் என்னோடு கூட பேசின சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். அது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிக பிரயோஜனமாக இருக்கும். ஜெபத்தோடு கேளுங்கள். யோனாவை குறித்து நம்ம பார்த்தோம் என்றால், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாதபடிக்கு வழி விலகி போனான் என்று நம்ம பார்க்கிறோம். அவர் வழி விலகி போனது நிமித்தமாக இந்த பிரச்சனை, கடலில் பிரச்சனை, கப்பலில் பிரச்சனை, இப்போது மீனுக்கும் பிரச்சனை, இப்படி பல பிரச்சனைகள். ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமை அல்லது ஒரு மனிதன் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடாமல் வழி விலகி போனது நிமித்தமாக சில கொந்தளிப்புகளை கர்த்தர் வரவிட்டார் என்று பார்க்கிறோம். கடலில் கர்த்தர் கொந்தளிப்பை வரவிட்டார், யோனாவின் நிமித்தமாக மாத்திரமே. அப்போது கர்த்தர் இந்த கொந்தளிப்பை வரவிட்டு அந்த யோனாவை கண்டுபிடிக்கும்படியாக, யோனா இப்போ கப்பலின் அடித்தட்டில் தூங்கி கொண்டிருக்கிறார், நல்ல சொகுசாக தூங்கி கொண்டிருக்கிறார். ஆனால் கப்பலில் பயங்கரமான கொந்தளிப்பு நிமித்தம் ஜனங்கள் எல்லாவற்றையும் தூக்கி வெளியே போடுறாங்க. ஆனால் யோனாவுக்கு இது ஒன்றும் தெரியலை, தூங்கி கொண்டு இருக்கிறார். வழி விலகி போன மனிதன் இப்போது கப்பலின் அடித்தட்டில் இருக்கிறார். இவனை தேடி கண்டுபிடித்து சீட்டு போட்டு அவன் பேரில் விழுந்தது எல்லாம் நமக்கு தெரியும். இப்போது இந்த யோனாவை தூக்கி கடலிலே போட்டு விட்டாங்க. யோனா தான் சொல்கிறார், என்னை தூக்கி கடலில் போடுங்க, அப்போது கொந்தளிப்பு அமரும். நான் அந்த கர்த்தருடைய வழியை, கர்த்தருடைய வார்த்தைக்கு விலகி போகிறேன், அவருக்கு நான் கீழ்ப்படியாமையினால தான் இந்த பிரச்சனை உருவானது என்று யோனா ஒத்துக்கொள்கிறார். அப்படி அவனை தூக்கி கடலில் போடுறாங்க. இப்போ நம்ம விஷயம் என்னென்னா, கர்த்தர் ஒரு மீனை ஆயத்தப்படுத்தி இருந்தார். ஆமென். யோனாவை விழுங்கும்படி ஒரு மீனை. இந்த மீன் எதற்காக கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார் தெரியுமா? ஆமென், அல்லேலூயா. இந்த மீன் கடலில் யோனா விழுந்த உடனே அவனை காப்பாற்றும்படியாகத்தான் கர்த்தர் இந்த மீனை ஆயத்தப்படுத்தி இருந்தார். ஆமீன். இந்த கடலில் விழுந்து போனால் இல்லைன்னா இந்த யோனா மரித்து போகலாம். ஆமீன், மூழ்கி மரித்து போகலாம். ஷார்க்கெல்லாம் ஒரு நொடி பொழுதில் இந்த யோனாவை என்ன செய்யலாம், சாப்பிட்டு விடலாம். ஆனால் கர்த்தர் ஆயத்தம் பண்ணியிருந்த அந்த மீன், ஆமீன், கர்த்தர் ஆயத்தம் பண்ணியிருந்த அந்த மீன் இந்த யோனாவை மரணத்திலிருந்து பத்திரமாக பாதுகாத்து தன்னுடைய வயிற்றுக்குள்ளே 3 நாட்கள் அது வைத்திருந்தது என்று நம்ம பார்க்கிறோம். அப்போது நமக்கு ஒன்று புரியும், இந்த மீன் யோனாவை அழிப்பதற்காக அல்ல, யோனாவை காப்பாற்றுவதற்காகவே கர்த்தர் இந்த மீனை ஆயத்தப்படுத்தி இருந்தார் என்று நம்மளால் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். ஆமென், அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இது மாதிரி தான் சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் கூட கர்த்தருடைய சத்தத்திற்கு நம்ம செவி கொடாமல், ஆமென், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் வழி விலகி போகிற அநேக தருணங்கள் உண்டு. ஆமென், அல்லேலூயா. அப்பேற்பட்ட நேரத்தில் சில மீன்களை கர்த்தர் அனுமதிக்கிறார். ஆமென், ஆயத்தப்படுத்துகிறார். ஆமென், வாழ்க்கையில் வழி விலகி போகும்போது, கீழ்ப்படியாமல் போகும்போது கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை எப்படியாவது உணர்வடைய செய்ய வேண்டும், அவர்கள் இந்த உலகத்தோடு அழிந்து விடாதபடிக்கு காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் சில
சில மீன்கள், சில உபத்திரவங்கள், ஹல்லேலூயா, சில போராட்டங்கள், சில நிந்தைகள், சில அவமானங்கள், ஹல்லேலூயா, சிலருடைய கோபமான பேச்சுக்கள், இதுக்கெல்லாம் கர்த்தர் சில நேரங்களில் அனுமதி கொடுக்கிறார். ஆமென். இதெல்லாம் நம்மை அழித்து விடுவதற்காக அல்ல, நம்மை இதிலிருந்து காப்பாற்றுவதற்காகவே, நாம் உணர்ந்து கொள்ளும்படியாகவே இப்பேற்பட்ட சில பிரச்சனைகளை கர்த்தர் அனுமதிக்கிறார் என்பதை ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் அல்லது கிறிஸ்தவர்கள் நன்றாக அறிந்திருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகத்தில் ஒரு வசனம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. சங்கீதம் 124 நம்ம பார்த்தோம்னா, அந்த சங்கீதம் முழுசாக நம்ம பார்த்தோம்னா, சங்கீதக்காரன் அந்த இடத்துல புலம்புவார். அல்லேலூயா. மனுஷர் நமக்கு விரோதமாக எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இல்லாவிட்டால் அவங்க கோபம் நம்மேல் எரிகையில் அவர்கள் நம்மளை என்ன செய்திருப்பாங்களாம், உயிரோடு விழுங்கி இருப்பார்கள் என்று சங்கீதக்காரன் சொல்லுவார். ஆமென். அல்லேலூயா. மனுஷனுடைய கோபத்துக்கு சில நேரங்களில் நம்ம ஆளாகுவோம். ஆமென். ஆனால் கர்த்தர் நமது பக்கத்தில் இருக்கிறார் என்பதை மறந்து விட வேண்டாம். அநேக நேரங்களில் இப்படிப்பட்டதான போராட்டங்கள், பிரச்சனைகள், மனுஷனுடைய நிந்தைகள், அவமானங்களுக்கு நாம் ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். எதனால் என்று நம்ம பின்னாடி பார்த்தோம்னா, ஏதோ ஒரு விஷயத்தில் கர்த்தரை விட்டு நம்ம கொஞ்சம் தூரம் போயிருப்போம். ஆமென். கொஞ்சம் பின்மாறி இருப்போம். அல்லேலூயா. இல்லைன்னா ஒருவேளை கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் போயிருப்போம். இப்பேற்பட்ட அனுபவங்கள் வரும்போது நம்மை கர்த்தர் சில காரியங்களுக்கு ஒப்பு கொடுப்பார். ஆமென். இன்னும் சங்கீதக்காரன் சொல்லுவார், தண்ணீர்கள் நம்மில் பாய்ந்து வெள்ளங்கள் ஆத்துமாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜலங்கள் ஆத்துமாவின் மேல் புரண்டு போயிருக்கும். ஆமென். நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்பு கொடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவார். ஆமென். இன்னும் சொல்லுவார், வேடனுடைய கண்ணிக்கு தப்புன குருவியை போல, சில நேரங்களில் வேடனை போல சில கண்ணிகள் நமக்கு மறைந்து இருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஆனால் அந்த நேரத்திலெல்லாம் கர்த்தர் நமக்கு சகாயராக இருந்து நம்மை என்ன செய்கிறாராம், வழி நடத்துகிறாராம். ஆமென். நாம் செய்த தவறை நாம் உணர்ந்து கொள்ளும்படியாக சில காரியங்களை கர்த்தர் அனுமதிப்பார் வாழ்க்கையில். ஆமென். போராட்டமான சில சூழ்நிலை, அந்த நேரங்களில் நம்ம யோனாவை போல, அல்லேலூயா, யோனா பல விதத்தில் அவர் போராடி இருக்கலாம். அந்த மீனுக்கு வயிற்றில் இருந்து அவர் தன்னுடைய கை கால்களை வைத்து என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். எப்படியாவது வெளியே வருவதற்காக அந்த மீனை பல விதங்களில் அவர் உபத்திரவப்படுத்தி இருக்கலாம். கண்டிப்பாக எப்படியாக நாம் வெளியே வரணுமே என்று சொல்லி தன்னால் முடிந்த அளவுக்கு அவர் என்ன செய்யலாம், பிரயாசப்பட்டிருக்கலாம். ஆனால் மனுஷனுடைய பிரயாசம் விருதாவாகத்தான் காணப்படுகிறது. ஏன்னா கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த மீன் படாத பாடுபட்டிருக்கும், அது ரொம்ப சகித்திருக்கும். ஆனால் நல்ல வேளையாக யோனாவுக்கு ஒரு உணர்வு வந்தது. ஆமென். தேவ சமூகத்திலே தன்னுடைய தவறை ஒப்புக்கொண்டு ராப்பகல் தேவ சமூகத்திலே அழுது ஜெபிக்க ஆரம்பித்தார். ஆமென். அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அந்த மீனுக்கு கர்த்தர் திரும்ப கட்டளை கொடுக்கிறார். ஆமென். இந்த யோனாவை கொண்டு நீ வெளியே கக்கிவிடு என்று. அன்பான தெய்வ பிள்ளைகளே, அல்லேலூயா. இந்த காலை வேளையில் கூட அநேக நேரங்களில் அநேக போராட்டங்கள், பிரச்சனைகள், வாழ்க்கையில் நிந்தைகள், அவமானங்கள் வரும்போது நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் நம்மளை பார்க்காமல் இருக்க, நம்மளுடைய சுய பலத்தினால எதையோ நம்ம செய்ய பார்க்குறோம். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய சுய பலத்தினால நம்ம எதோ செய்ய பார்க்குறோம். ஆனால் நம்மளால் முடியலை. அல்லேலூயா. முடியாத பட்சத்தில் இன்றைக்கு அநேகர் கர்த்தருடைய அன்பை விட்டு தூரம் போகிறாங்க. அல்லேலூயா. அப்படி அல்ல. அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். ஆமென். சங்கீதங்கள் புஸ்தகம் 107வது சங்கீதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, கடலில் வேலை செய்கிறவர்களை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுவார், 107வது சங்கீதம் 23வது வசனத்தில், கப்பல் ஏறி கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்களிலே தொழில் செய்கிறார்களே, அவர்கள் கர்த்தருடைய கிரியையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள். ஆமென். அல்லேலூயா. கப்பலில் யாத்திரை பண்ணி தண்ணீர்களில் தொழில் செய்கிற அநேகர் உண்டு. அல்லேலூயா. அநேகர் கடலுக்குள்ளே வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க. அல்லேலூயா. இந்த எரிவாயு எடுக்கிறது, ஆயில் அண்ட் கேஸ், இதெல்லாம் எடுக்கிறதெல்லாம் கடலுக்குள்ளே தான், நடுக்கடலுக்குள்ளே வேலை செய்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. அவங்க கர்த்தருடைய கிரியைகளை எல்லாம் ஆழத்தில் அதிசயங்களை எல்லாம் காண்கிறாங்க. ஆனால் சில நேரங்களில் அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பி அதன் அலைகள் கொந்தளிக்க பண்ணும். ஆமென். சில நேரங்களில் கர்த்தர் சில கொந்தளிப்பை வரவிடுகிறார், பெருங்காற்றை கர்த்தர் வரவிடுகிறார். ஆமென். அப்போது என்ன நடக்கிறது என்று பார்த்தீங்கன்னா, 107வது சங்கீதம் 26-27வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவர்கள் ஆகாயத்தில் ஏறி ஆழங்களில் இறங்குகிறார்கள், தங்கள் ஆத்துமா கிளேசத்தினால் கரைந்து போகிறது. ஒரு மனுஷனுக்கு ஆபத்து
வரும்போது ஆத்துமா கிளேசத்தினால் ஹல்லேலூயா ஆத்துமா துக்கப்படுகிறது, வேதனைப்படுகிறது, நொறுங்கி போகிறது, என்ன செய்வோம் என்று தெரியாமல் தத்தளிக்கிறது. வெறித்தவனை போல அலைந்து தடுமாறுகிறாங்க. அவர்களுடைய ஞானமெல்லாம் முழுகி போகிறது. மனுஷனுடைய ஞானம் எதுக்கும் பிரயோஜனப்படாது. ஹல்லேலூயா. கர்த்தர் சில காரியங்களை வாழ்க்கையில் அனுமதிக்கும் போது நம்முடைய சுய ஞானத்தினால நம்ம எதையுமே சாதிக்க முடியாது. ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளைகள் நன்றாக புரிந்திருக்க வேண்டும். அந்த நேரத்தில் நம்முடைய ஞானமெல்லாம் முழுகி போகணும், தடுமாறுவோம். அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணுமா? தங்கள் ஆபத்தில் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். ஆமீன். ஒரு தெய்வ பிள்ளை செய்ய வேண்டியது இதுதான். ஆபத்துகள் வரும்போது கர்த்தரை நிந்திக்கிறவர்களாகவோ முறுமுறுக்கிறவர்களாகவோ அல்ல, நம்மை நாம் நிதானித்து நம்முடைய வழி சரியாக இருக்கிறதா இல்லை வழி விலகி போனோமா என்பதை நாம் யோசித்து மனம் திரும்பும்போது அதிலிருந்து கர்த்தர் என்ன செய்வாராம்? கொந்தளிப்பை அவர் அமர்த்துகிற தேவன். ஆமீன். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை இன்றைக்கு யாருக்கும் தெரியாமல் ஒரு அந்தரங்க பாவம், யாருக்கும் தெரியாமல் ஒரு ஆழம், யாருக்கும் தெரியாமல் ஒரு பாவ சுபாவம், ஒரு அக்கிரமம், ஹல்லேலூயா, யாருக்கும் தெரியாமல் சில காரியங்கள் கர்த்தரை விட்டு வழி விலக செய்ததென்றால் சில ஆழ்கடலின் அனுபவங்களை கர்த்தர் அனுமதிப்பார். வாழ்க்கையில் சில மீனின் வயிற்றுக்குள்ளே இருக்கிறதான சில நிலைமைகளை கர்த்தர் அனுமதிப்பார். உலகமே தெரியாது, என்ன நடக்கிறது என்று தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய வேதனையான அனுபவத்தை கர்த்தர் அனுமதிப்பார். அது உன்னை அதோடு முடித்து விடுவதற்கு அல்ல. ஹல்லேலூயா. நீ திருந்தி அதிலிருந்து காப்பாற்றப்படுவதற்கே இந்த பிரச்சனை என்பதை உணர்ந்து இந்த காலை வேளையில் நாம் மனம் திரும்ப வேண்டும். ஆமேன். ஹல்லேலூயா. நம்முடைய வழி விலகி போகக்கூடாது. வழி விலகி போன சிம்சோனுக்கு தெலீலாளின் மடி ரொம்ப சுகமாக தான் இருந்தது. ஹல்லேலூயா. ரொம்ப உல்லாசமாக இருந்தது. பாவ வாழ்க்கையை இச்சையை அனுபவிப்பது ரொம்ப சுகமானதாக சொகுசாக இருந்தது. ஆனால் அவனால் மீண்டு வர முடியவில்லை. ஆமேன். தெய்வ பிள்ளைகளை ரொம்ப யோசித்து கொள்ளுங்கள். இந்த காலை வேளையிலே ஹல்லேலூயா, கர்த்தர் சில காரியங்களை வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார் என்றால் நாம் அதிலிருந்து உணர்வடைந்து மனம் திரும்பி நாம் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொள்ளும்படிக்கு மாத்திரமே. ஆமேன். ஹல்லேலூயாகவே ஹல்லேலூயா. உணர்வடையும் வரையிலும் மீனின் வயிற்றுக்குள்ளே யோனா இருந்தார். அதுபோல் சில காரியங்கள், சில பிரச்சனைகள், போராட்டங்கள் வாழ்க்கையில் வரும்போது, சில பாவங்கள் வாழ்க்கையில் வரும்போது, அந்தரங்க பாவங்கள் வரும்போது ஹல்லேலூயா, அது உங்களை அமிழ்த்தி சோர்வடைய செய்து அலக்களித்து கொண்டு இருக்கும். ஆனால் இந்த காலை வேளையில் அதை விட்டு மனம் திரும்புங்கள். சிலருடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள், போராட்டங்களை கர்த்தர் அனுமதித்திருப்பார். ஆமேன். ஹல்லேலூயா. அந்த பிரச்சனைகள் நடுவில் இது எதற்காக எனக்கு அது அனுமதிக்கப்பட்டது, எதனால் எனக்கு இந்த காரியங்கள் அனுமதிக்கப்பட்டது என்பதை நாம் உணர்ந்து தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஜெபித்து அதிலிருந்து நாம் விடுதலையை பெற்றுக்கொள்ளும் வரையிலும் அந்த போராட்டம் நம்மை தொடரும். என்றைக்கு நாம் உணர்வடைந்த தேவ சமூகத்தில் ஆண்டவரே இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை தாரும் என்று கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும்போது அந்த பிரச்சனைக்கு கர்த்தர் கட்டளையிடுவார். நீ தூரப்போ, அவனை விட்டுவிடு. ஹல்லேலூயா. அந்த போராட்டத்துக்கு கர்த்தர் கட்டளையிடுவார். அவனை விட்டுவிடு. ஹல்லேலூயா. அந்த நிந்தைக்கு கர்த்தர் கட்டளையிடுவார். அந்த அவமானத்திற்கு கட்டளையிடுவார். நீ விட்டுவிடு அவனை. ஹல்லேலூயா. நாம் எப்போது கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆயத்தமாக இருக்கிறோமோ அப்போது கர்த்தர் பிரச்சனைகளின் மேல் கர்த்தர் கட்டளையிடுவார். நீ அவனை விட்டுவிடு. ஹல்லேலூயா. நாம் சுதந்திரராவோம். அன்பான தெய்வ பிள்ளைகளை இந்த காலை வேளையில் நம்மை அர்ப்பணிப்போமா? ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் தெய்வ சத்தத்திற்கு நாம் செவி கொடுப்போமா? ஹல்லேலூயா. எந்த நிலைமையில் இருக்கிறோம் என்பதை கர்த்தருக்கு தெரியப்படுத்துவோம். அதிலிருந்து ஒரு விடுதலையை கர்த்தர் இந்த காலை வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் தருவார். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் தருவார். ஆமீன். ஹல்லேலூயா. அதுவரையிலும் பிரச்சனை தான் நம்ம துரத்தி கொண்டே இருக்கும். அதுவரையிலும் போராட்டம் நம்மை விடாமல் துரத்தி கொண்டே இருக்கும். என்றைக்கு உணர்வடைகிறோமோ ஹல்லேலூயா, அன்றைக்கு பிரச்சனைகளுக்கு கர்த்தர் கட்டளையிடுவார். நீ விட்டு விடு. காற்றையும் கடலை அமர்த்துகிறவர் அவர், கொந்தளிப்பை வரவிடுகிறவரும் அவர் தான், அமர்த்துகிறவரும் அவர் தான். ஹல்லேலூயா. என்றைக்கு நாம் அந்த பிரச்சனையிலிருந்து ஹல்லேலூயா, அந்த பாவ பழக்கத்திலிருந்து, அந்த அந்தரங்க பாவத்திலிருந்து, அந்த இச்சையிலிருந்து ஹல்லேலூயா, கர்த்தருக்கு பிரியமில்லாத அந்த காரியத்திலிருந்து, ஆமீன், எதிலிருந்து வழி விலகி போனோமோ, எதில் கர்த்தருடைய சத்தத்தை நாம் அசட்டை பண்ணினோமோ அதிலிருந்து நாம் உணர்வடையும் வரைக்கும், அல்லது நாம் கீழ்ப்படியும் வரைக்கும் ஹல்லேலூயா, அல்லது நாம் மனம் திரும்பும் வரைக்கும், ஆமீன், அந்த போராட்டம் நம்மை சுற்றி கொண்டே இருக்கும், நம்மை அலட்டி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. என்றைக்கு நாம் உணர்வடைகிறோமோ ஹல்லேலூயா, அந்த நேரத்தில் கர்த்தர் அந்த போராட்டத்துக்கு கட்டளையிடுவார். அதன் மேல் அதிகாரம் அவருக்கு தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏதோ ஒன்று நம்மை அமிழ்த்தி வைத்திருக்கிறது, மூழ்கடித்து வைத்திருக்கிறது, விழுங்கி வைத்திருக்கிறது. அதை விட்டு நம்ம வெளியே வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமேன். ஹல்லேலூயா. உங்களை வழி விலக செய்கிறது என்றால் நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு போவீங்க என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆமேன். வஞ்சிக்கப்பட்டு போவோம். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் இது பாவம் என்று தெரிந்தும், இது அக்கிரமம் என்று தெரிந்தும், இது செய்யக்கூடாது என்று தெரிந்தும், ஆமேன், அதை செய்வோம் என்றால் இப்பேற்பட்ட சில காரியங்கள் நம்மை விழுங்கி நம்மை அமிழ்த்தி விடும். அதை விட்டு நாம் உணர்வடைந்து மனம் திரும்பினோம் என்றால் இந்த காலை
வேளையிலே நமக்கு ரட்சிப்பை தர, நம்மை ரட்சிக்க, நம்மை காப்பாற்ற ஒரு தெய்வம் நமக்கு இருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போமா. அல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒரு மீனுக்கு யோனாவை விழுங்கும்படி நீ கட்டளை இட்டீர். ஆண்டவரே, வழி விலகி போன யோனாவை காப்பாற்றும்படி கர்த்தர் மீனுக்கு கட்டளை இட்டீர், காப்பாற்றினீர். ஆண்டவரே, அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணின போது அந்த மீன் கரையிலே கொண்டு கக்கி விட்டது. அப்பா, இந்த காலை வேளையிலையும் எத்தனையோ போராட்டங்கள், பிரச்சனையிலே அப்பா அல்லேலூயா மூழ்கி இருக்கிற பிள்ளைகள், சில பாவ அடிமைத்தனத்தில் சிக்கி சில பிள்ளைகளை பாவம் விழுங்கி வைத்திருக்கிறது. ஆண்டவரே, சில போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள் சில பிள்ளைகளை விழுங்கி வைத்திருக்கிறது. ராஜா, இந்த நேரத்தில் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்போ கூப்பிடுகிற எளியவனுக்கு கர்த்தர் உதவி செய்கிற தேவன். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே, பல பிரச்சனைகள், போராட்டங்களோடு பல பாவங்களின் அடிமைத்தனங்களில் இருக்கிற பிள்ளைகள் உணர்வடையட்டும். ஆண்டவரே, அல்லேலூயா. இதை அழிப்பதற்காக அல்ல, இது உணர்வடைவதற்காக என்பதை உணர்ந்து ஆண்டவரே, அந்த நேரத்தில் தேவனை நோக்கி கூப்பிட்டு விடுதலையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உடைய வார்த்தை ஒவ்வொரு இருதயங்களிலும் கிரியை செய்யட்டும். கர்த்தர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. தாழ்த்துகிறேன். கிருபை கூட இருக்கட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.